என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துவரம் பருப்பு சாம்பார் பண்ணுறோம். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா காய்கறியுமே போட்டு பண்ணுறோம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, மாங்காய் போட்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், துவரம் பருப்பை நான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு கேரட் எடுத்துக்கிறேன், கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்துக்கிறேன், 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கோஸ் எடுத்துக்கிறேன், ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாம்பாரை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா, அப்புறம் ஜீரகம், கடுகு, உடைச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோஸு, கேரட்டு, பீன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கேரட்டு, பீன்ஸு, கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மாங்காவையும் பூண்டு இடித்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ், கோஸ், மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ், கோஸு, மாங்காய் எல்லாமே நல்லா புளி தண்ணியில் வெந்துடுச்சு. இப்போ நான் பருப்போடு ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பருப்போடு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.